இளவரசி கொடை நிறைஞ்சிச்சு பாரு. ஏன் அவளுக்கு தெரியாதாக்கோ? இல்ல, நிச்சயம் பண்ண பொண்ணாச்சே, எங்க கனவு கண்டுகிட்டே கொடை நிறையறத விட்டுருவாளோன்னு நினைச்சேன். என்னது, இளவரசி கனவு காண்றாளா? அப்படியே அவ கனவு கண்டாலும் அவ அம்மா அப்பா தங்கச்சிய பத்தி தான் கனவு காணுவா. நல்லா இருக்கே, கல்யாணம் ஆச்சுன்னா அப்பா அம்மா தங்கச்சியா கூட வருவாங்க, கட்டிக்கு போறவர் தானே கூட வருவாரு. அவருக்கும் கனவுல கொஞ்சம் இடம் கூட இளவரசி. அதே எப்படி இவ கட்டிக்க போறவரோட கனவுல கூட பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் கூட்டிட்டு போய் தான் நிப்பா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு இருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கும் போது கூட லீவ் போடாம ஆபீஸ் போறா. லீவ் போட்டா சம்பளம் கிடைக்காதுன்னு வேலைக்கு போயிட்டு இருக்கா. குடும்பத்தை தூக்கி சுமக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல மனசு வேணும். எங்க குடும்பத்தை எங்க அப்பா தான் சுமக்கிறாரு. எப்படி அவங்க அப்பாவை விட்டு கொடுக்காம பேசிட்டு போறா பாருங்க. அந்த மனுஷன் வருஷ கணக்கா மரத்தோட மல்லு கட்டிய நிம்மராத குடும்பம். இவ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு தலை தூக்கி இருக்கு. ஆனாலும் இளவரசி அவங்க அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டா. என்னங்க இந்த குடத்தை எடுத்துக்கிட்டு போய் உள்ள வை. ஏன் எல்லா வேலையும் நானும் இளவரசி தான் செய்யணுமா? உங்க சின்ன பொண்ணை கூப்பிட்டு வேலை வாங்க வேண்டியதானே? அம்மா இளவரசி கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு லீவு போட்டுட்டு ரெஸ்ட் எடுனா கேட்க மாட்டேங்கிறியே. உங்க அம்மா வாயை மூடுறதுக்காகவாது இதெல்லாம் செய்யாம இரு. ஏன் வாயை மூடுதலே குறியா இருங்க. அக்காவுக்கு கஷ்டத்தை கொடுக்கறவன் தங்கச்சிக்காரிக்காக தோணணும். எங்க நீங்க ரெண்டு பேரும் அவளை எதுவும் கேட்காதீங்க, என்னையே குறை சொல்லுங்க. பாவம், அவளுக்கே படிச்ச ஆரம்பிச்சிருச்சு. அவ படிப்பாளா இல்ல வேலை செய்வாளா? நல்லா பாரு, அது உள்ள கதை புக்க ஒளிச்சு வச்சிட்டு இருப்பா, படிக்கிறாளாம். பாருக்கா, பெத்த அம்மாக்கே பொண்ணு மேல நம்பிக்கை இல்ல, அப்புறம் எப்படி நான் படிச்சு பெரிய ஆக முடியும்? பாதி நேரம் காலேஜ், பாதி நேரம் டிவி. எங்க படிக்கிற? ஏதாவது வேலை சொல்லும் போதுதான் பைக்குள்ள புஸ்தகம் இருக்கதா ஞாபகம் வருது உனக்கு. ஹலோ, பாதி நேரம் காலேஜ்னு சொல்றியே, காலேஜுக்கு வேற எதுக்கு போவாங்களா? மத்த பிள்ளைங்கள படிக்க போவாங்க. அப்ப நானு ஓ லட்சம் தான் தெரியுமே. அன்னைக்கு உன்ன உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட சினிமா தியேட்டர்ல பார்த்தேன்னு பக்கத்து வீட்டு பையன் தான் சொன்னானே. அம்மா, அது நடந்து 1 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் 10 படம் மாறியாச்சு. இன்னும் அதிகம் சொல்லி கழுத்து இருக்காதம்மா. பாருமா, உன்னை பழி வாங்குறதுக்காகவே இந்த வாட்டி காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்து காமிக்கிறேன்னு இல்லைன்னு பாரு. சந்தோஷம் தான். ஃபர்ஸ்டா வர வேண்டாண்டி, முதல்ல படிச்சு பாஸ் பண்ணி காட்டு, அது போதும். இல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவேன், ஜாக்கிரதை. புரியுதா? அக்காவோட கல்யாணத்துக்கே அப்பா அக்காவும் படுற கஷ்டத்தை பாத்துட்டு இருக்கனே, அது போதாதா? அந்த கஷ்டத்தை கொடுக்காம இருக்கிறதுக்காவது நான் படிச்சு பாஸ் ஆயிட மாட்டேன். நீ பாஸ் பண்ணாலும் எப்பாவது உனக்கு கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். அப்பா தனியா ஆர்டர் எடுத்து நிறைய சம்பாதிச்சு உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவாரு. இத்தனை வருஷமா எடுக்காத ஆர்டர் தான் இனிமே எடுக்க போறாரா? நானும் சொல்லி சொல்லி சலிச்சு போனதான் மிச்சம். ஏதோ அந்த இன்ஜினியர் தொடர்ந்து வேலை கொடுக்கறதுனாலதான் வாய்க்கும் வயிற்றுக்கும் பழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. தனியா பண்ற சாமர்த்தியம் எல்லாம் ஏன் புருஷனுக்கு ஏது? சாமர்த்தியம் இல்லாம தான் என் கல்யாணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிருக்காரா? என்ன ஏற்பாடு? கடன் தானே. அதுவும் உன்னோட அப்பா தொடர்ந்து ஒரே கடையில மரம் எடுக்கிறதுனாலதான் அந்த கடைக்காரர் நம்பி உங்க அப்பா கிட்ட பணத்தை கொடுத்துருக்காரு. அதுவும் பழைய நகையை மீட்டு பாலிஷ் போடுறதுக்காக அது பத்துச்சே. வட்டியும் அதிகமாயி 15,000 ரூபாய் கடனானதான் மிச்சம். இப்ப இவ்வளவு செலவு பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னேனம்மா. நல்லா இருக்கே, இதெல்லாம் கேட்டுதான் பண்ணுவாங்களா? எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். அப்போ அப்பாவை குத்த சொல்லாத. அது குத்தம் சொல்றது இல்லம்மா, அவ ஆத்தாமிய கொட்டுறா. என்ன மாதிரி புருஷன் வாச்சா எந்த பொண்டாட்டி இப்படித்தான் பேசுவா. அதேன்னு உங்கள மாதிரி புருஷன் பணத்தை சம்பாதிக்க சாமர்த்தியம் பத்தாது, அதுக்காக தப்பான வழியில போயிடல. இதை விட வேற என்னங்க வேணும்? அம்மா, உன்ன மாதிரி ஒரு குழப்பவாதிய பார்த்ததே இல்லம்மா. அப்படியும் பேசுற, இப்படியும் பேசுற, குத்தமும் சொல்ற, கொஞ்சமும் செய்யற. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான்டி. உனக்கும் கல்யாணம் ஆனா நீ இப்படிதான் பேசுவ. நீ போய் குளிச்சிட்டு ரெடியா? இன்னொரு கூட இருக்குமா, எடுத்துட்டு வந்துட்டு. அதை நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ. சரி.
மதுரா, ஆ? என்னங்க காப்பி வேணுமா? உன்னுடைய பழைய நகையெல்லாம் பாலிஷ் பண்ணி இளவரசி கல்யாணத்துக்கு நகை ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆனா மற்ற செலவுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு புரியல. பாத்தீங்களா, இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலைய ஆட்டாதீங்கன்னு. இப்ப யாருங்க அவஸ்தைப்படுறது? சரி, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண கடவுள் இதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டானா? முக்கியமான விஷயம், இளவரசி கல்யாணத்துக்கு நாம கஷ்டப்படுறோங்கிறது அவளுக்கு தெரிய வேண்டாம். பேச்சு வாக்குல நீ உளறி வச்சிட போற. எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? புரியாம பேசுறிய. கல்யாணம் ஆகி போற இடத்துல அவ சந்தோஷமா இருந்தா தானே நாம இங்க நிம்மதியா இருக்க முடியும். அதை புரிஞ்சுக்கோ. சரிங்க. அப்பா, என்ன பேக்கெட்ல ரெடி பண்ணிட்டீங்களா? 100 பாக்கெட் போட்டேன்பா, எடுத்துட்டு போ. அப்பா, மார்க்கெட்ல புதுசா திறந்த கடைக்கு 20 பேக்கெட் எக்ஸ்ட்ரா கேட்டாங்களேப்பா, மறந்துட்டீங்களா? ஐயோ, மறந்துட்டேனப்பா. அப்பா அப்படியே அவிச்ச முடிய மறந்துடாதீங்கப்பா. ஐயோ, ஆமா மறந்துட்டேன்டா. அப்பா, இந்த மாசமாவது ஜிம்ல சேர முடியுமா முடியாதா? டேய், அதான் சுப்பிரமணி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கான்ல, இந்தா சாப்பிடு. இதே தான் 2 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. ரிட்டர்ன் எக்ஸாம்ல வேற பாஸ் பண்ணிட்டேன். பிசிக்கலா தான் சொதப்பிட போகுதுப்பா. ஆஹா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா. உனக்காகவும் சேர்த்துன்னு நம்ம சுப்பிரமணி கடைக்கடையா அப்பளம் சிப்ஸ்னு போட்டுட்டு அலையிறான். அலையறதெல்லாம் சரி, போற இடத்துலலாம் கடன் கொடுத்துட்டு இருந்தா போலீஸ் ஆகணும் கனவு கண்ட மட்டும் பத்தாது, என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்பா, இன்னைக்கு லக்ஷ்மி ஸ்டோர்ல எப்படியும் கலெக்ஷன் ஆயிடும்னு நினைக்கிறேன். தம்பியை ஜிம்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அவனை சேர்த்துங்கப்பா. சரிப்பா. என்ன சுப்பிரமணிய, வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சா? வாங்கம்மா, வியாபாரத்துக்கு கிளம்பிட்டே இருக்கேன். அப்பா, அடடே மீச, வா மீச. எங்க உன் போலீஸ் புள்ள? அவனை பார்த்துட்டு போறேன்னு வந்தேன். சண்முகம், இதா உன் மீச மாமா வந்திருக்காரு, வா. வரேன்பா. வாங்க மாமா. சண்முகம், என்ன நேற்று 100 தண்டால் எடுத்தியாம உங்க அப்பா கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரா? இன்னும் காலஞ்சி ஏத்திக்கிட்டா தைரியமா இருக்கலாம் பாருங்க. எல்லாம் கரெக்டா தானடா இருக்கு. கூட கொஞ்சம் இருக்கட்டுமே, அதுக்காக இல்லன்னு ஆயிடக்கூடாது பாருங்க. அது சரி சண்முகம், இந்த தடவை நீ எப்படியாவது செலக்ஷன் ஆயிரண்டா. 10 வருஷமா உன்னை எஸ்ஐ ஆக்கி பாக்குறேன்னு தானே உங்க அப்பாவுடைய கனவு லட்சியம் எல்லாமே. உங்க அப்பா ஆறுமுகத்தை போலீஸ் ஆக்கி பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவன் போலீஸ் தேடுற ஆளா ஆயிட்டான். சுப்பிரமணி குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிட்டான். அதனால எஸ்ஐஆர் பொறுப்பு உன் தோல்ல விழுந்துருச்சு. அதுக்குதான் மாமா தோலை டெவலப் பண்ணிட்டு இருக்கான். பொறுப்பை தாங்கணும் இல்ல? தோல் மட்டும் போதாதுன்னு மால் வேணும், பணம். ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன், அதே மாதிரி பிசிக்கல்லயும் பாஸ் ஆயிடுவேன். என்னதான் பாஸ் ஆனாலும் பணம் பாஸ் ஆக வேண்டிய இடத்துல பாஸ் ஆனாதான் வேலை நடக்கும். சுப்பிரமணி, நீ ஏதாவது முயற்சி பண்ணி பணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாட்டியா? அதெல்லாம் நம்ம சுப்பிரமணி ஏற்பாடு பண்ணிடுவாப்ல. சரிப்பா, கிளம்புறேன், டைம் ஆச்சு. சரிப்பா. வரேன். சரிப்பா. சரி மீச, வந்தது வந்த சூடா இட்லியும் காரமா வெங்காய சட்னியும் பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுவா. பாப்பா, நீ என் கூட வந்து சாப்பிடு. என்ன சுப்பிரமணி, கிளம்பிட்ட போல? ஆமாப்பா, பொழப்பு பார்க்க வேண்டாமா? பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இதான் கடைசி தேதி. கட்டிடுறியா? குடு, கட்டுற. என்ன ஆரோக்கியம், பணம் குறையுது. அதனாலதான் உங்ககிட்ட கொடுத்தேன். சரி, கட்டுற. என்ன ஆரோக்கியம், உன் பிள்ளைங்களோட ஃபீஸுக்கு எல்லாம் சேர்த்து சுப்பிரமணி உழைக்கணும் போல இருக்கு. சார், ஆரோக்கியம் ரொம்ப வருஷமா நம்ம வீட்டு முன்னால கடை வச்சிருக்கான். அவன் எங்க வீட்டு ஆள் மாதிரி. அவன் பையனு கட்டாம வேற யாரு கட்ட போற? என்ன ஆரோக்கியம், பட்டா? 10 ரூபா போ சுப்பிரமணி. சரிப்பா. யோ ராகவ,
உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஃபோன் போட்டா எடுத்து பேச மாட்டியா? உனக்கு பணம் தேவைன்னா சீட்டு எவ்வளவு வேணாலும் தள்ளி எடுத்துட்டு போயிடுறது. மறுபடியும் திருப்பி கட்டணுன்ற என்ன கிடையாதா? இங்க பாரு, இன்னும் 1 மணி நேரத்துல பணத்தோட என் ஆபீஸ்க்கு வரல, அடுத்த நிமிஷமே உன் வீட்டு வாசல்ல என் ஆளுங்க வந்து நிப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. வையா போன இளவரசி, 11 மணிக்கு அந்த ராகவன் பணத்தோட வரலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுமா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். மத்தவங்க எல்லாம் பணம் கொடுத்துட்டாங்களாமா? இன்னைக்குள்ள எல்லாமே கலெக்ஷன் ஆயிடும் சார். ஆமாமா, கலெக்ஷன் விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்தாங்க மேடம், இந்த மாசம் சீட்டு பணம். வாயா, இப்பதான் வழி தெரிஞ்சா வர்றதுக்கு. இளவரசி மேடம், எப்போ உங்க கல்யாண பத்திரிகை கொடுக்க போறீங்க? பத்திரிக்கை இன்னும் பிரிண்ட் ஆகி வரல, வந்தோடனே கொடுத்து. சரிங்க மேடம். ஆமா, பத்திரிக்கை அடிச்சு கையில கொடுத்த உடனே மொய்யும் கையுமா வந்து நிக்க போறாரு. போயா, மூஞ்சிய பாரு மூஞ்சிய. உங்ககிட்ட எல்லாம் பணத்தை மாசம் மாசம் வாங்குறதுக்குள்ள என் கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி போயிடுதியா? சார் சரியா இருக்கு சார். சரிங்க மேடம், நான் வரேன் மேடம். கட்டுற வழியா பாரு. சரிங்க சார். அம்மா, நான் வசூலுக்கு போயிட்டு வரேன். ராகவ விஷயத்தை மறந்துடாதம்மா. சரிங்க சார். சார் என்னம்மா? கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேனே. ஓ, மறந்தே போயிட்டோமா. இன்னைக்கு வர கலெக்ஷன் பணத்துல இருந்து 20,000 ரூபாய் எடுத்துக்கோமா. தேங்க்ஸ் சார். என்னோட சம்பளத்துல கழிச்சுக்கோங்க. பரவாயில்லம்மா, அப்ப பாத்துக்கலாம். அப்புறம் இந்த ராகவன் வந்துட்டு நீ சொன்னா தான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு உன்னை ஃபோன் பண்ணி தாஜா பண்ணுவாமா. நீ கட் அண்ட் ரைட்டா பேசி அவட்ட இருந்து பணத்தை வாங்குற வழியா பாரு. ஓகேவா? நான் கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். இல்ல, இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஓனர் வெளியில போயிருக்காரு. நல்லதா போச்சு, நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. ஓனர் கொஞ்சம் கோவக்காரரு. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவருக்கு பிடிக்காதா இல்ல உனக்கு பிடிக்காதா? வந்தவனை உட்கார கூட சொல்ல மாட்டியா? ஹலோ, யாருங்க நீங்க? வெளியே போங்க. என்ன மேடம், பிரச்சனை ஏதாவது பண்றாரா? உள்ளதான் இருந்தேன் மேடம். ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா வந்திருப்பேன். ஹலோ, வெளியே போங்க சார். நீங்க இல்ல, அவரை எதுவும் சொல்லாதீங்க. அது எப்படி மேடம்? நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு உங்களை பார்த்து பயமுறுத்தா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நான் எங்க பயமுறுத்தினேன்? என்ன இளவரசி இது? சொன்ன கேளு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவரு நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. ஐயோ மேடம், மேடம் சாரி மேடம். சார் சாரி சார், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார். மேடம் சாரி மேடம், நான் போய் சாருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்துடுறேன். கொஞ்சம் அசந்திருந்தா அவன் என் கருத்தை பிடிச்சி வெளியே தள்ளிப்பான் போல இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க போறவங்க முதல்ல தனியாக சந்திக்கும் போது ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ கொடுத்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலத்துக்கு மறக்க முடியாத கிஃப்டா இருக்கும். சாரி, திடீர்னு உங்களை பார்த்த உடனே என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல. நர்வஸ் ஆயிட்டல. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சத இந்த அமைதிதான் இளவரசி. இப்போ எனக்கு என்ன சொல்றதே தெரியல. உட்காருங்க. பா, இப்போ அது உட்காருன்னு சொன்னியே, நீ உட்கார். எனக்கு உன்னை பிடிச்சல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இளவரசி. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? அதான் நிச்சயம் ஆயிடுச்சே. நிச்சயம் ஆயிடுச்சுதான். ஆனாலும் நான் வாய் திறந்து சொன்னேன்ல, அது மாதிரி நீ சொல்லக்கூடாதா? ஓனர் வந்துருவாரு. அப்ப என்ன கிளம்புங்கிற? அப்படியெல்லாம் இல்ல. அப்படித்தான், எனக்கு புரியுது. பரவாயில்ல. பட் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லதான் உனக்கு தயக்கம். எங்க அப்பா அம்மா உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஏன்னா என்னை விட அதிகமாக அவங்க தான் வீட்டில் இருக்க போறாங்க. அவங்க கூட நீ அவங்க கூட தான் பேச வேண்டியிருக்கும், பழக வேண்டியிருக்கும். அவங்கள உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அது போதும் இளவரசி. நீ ஒரு எம்ல உனக்கு பிடிச்சிருக்குங்கிறத சொல்லிட்ட. ஆனால் அவங்க வார்த்தைக்கு வார்த்தை, மூச்சுக்கு மூச்சு அதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை முதல்ல பார்த்துட்டு வந்ததுலேருந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லைன்னு பார்த்துக்கோங்க. எப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வருவேன்னு கேலண்டரை பார்த்தா காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இனிமே நீதான் உங்களுக்கு மக மருமக எல்லாமே. இந்த சாஸ்திர சம்பிரதாயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன்னை பொண்ணு பார்த்து அன்னைக்கே வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. உன்னை பார்க்கணும் முடிவு பண்ணி வரும்போது என்ன பேசுறது, எப்படி பேசுறது ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. இப்போ உன்னை பார்த்ததுக்கப்புறம் எப்படி பேச்சு முடிக்கிறது, எப்படி எந்திரிச்சு போகிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு. நானே பேசிட்டு இருக்கேனே, நீ பேசவே மாட்டே இளவரசி. ஓனர் வந்துருவாரு. அம்மா தாயே, கிளிப்புல மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு. சரி, நான் கிளம்புறேன்.
ஏமா இந்த பூ குங்குமம் எடுத்துக்கிட்டியா? இத 108 தடவை கேட்டுட்டீங்க. இல்ல மருமக வீட்டுக்கு போறமே எல்லாம் மறக்காம எடுத்துட்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். இதையும் 108 தடவை சொல்லிட்டீங்க. ஏன் இப்படி சலிச்சுக்கிற? எங்க இளவரசி வீட்டுல இருப்பாளா? இல்ல பாரு, இடியே விழுந்தாலும் 9 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கிறவ இளவரசி. அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே இப்ப நாம அவ வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எனக்கு என்னமோ இந்த திருட்டுத்தனம் பிடிக்கலைங்க. என்ன பண்றது? இளவரசிக்கு நம்ம மேல இருக்கிற மரியாதை குறையக்கூடாது, நமக்கு நாம எதிர்பார்க்கறதுல எதுவும் குறையக்கூடாது. அதுக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனம்லாம் பண்ணித்தானே ஆகணும். சரி சரி வா போலாம். போ. பார்வதி இதோ இருக்காரு சம்மந்தி. சம்மந்தி வாங்க வாங்க. என்ன சம்மந்தி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. எங்க மருமக இளவரசி எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. ஆனா ஆபீஸ் போயிட்டாலே. அத நாம மறந்துட்டோமே. என்ன சம்பந்தி, இளவரசி இருந்தாதான் வீட்டுக்கு வரணுமா? உள்ள வாங்க. அதுவும் சரிதான். வா இந்திரா, வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சின்னவே இல்லையா? அவ காலேஜுக்கு போயிருக்கா. கொஞ்சம் இருங்க, டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நாங்க வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். காப்பியாவது சாப்பிடுங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களா? சரி பரவாயில்ல, என்ன பண்றீங்க? கம்மியா சக்கரை போட்டு ஒரு காபி ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வாங்க. இதை எடுத்து வந்துடுறேன். கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சம்பந்தி? நகையெல்லாம் ரெடியா இருக்கு, மத்த ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பணத்துக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இருந்தா சொல்லிடுங்க, அப்புறம் நான் கேட்டதுனால தான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வந்துடக்கூடாது பாருங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. மத்தபடி நம்ம பேசின விஷயம் எல்லாம் இளவரசிக்கு தெரியாதுல்ல? இல்ல சொல்லல. அதான் நல்லது. இந்த சீசனத்தெல்லாம் கேட்குறானே அப்படின்னு உங்க பொண்ணு தப்பா நினைச்சுக்க போகுது. அதனால என்னங்க, ஊர் உலகத்துல நடக்காததா? நீங்க சொல்றதும் சரிதாம்மா. இந்த காலத்து பசங்க இது எப்படி எடுத்துக்குவாங்கன்னு புரிஞ்சிக்க முடியாதுல்ல, அதனால தாங்க சொன்னேன். ஆனா ஒண்ணுங்க, உங்க பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. எங்க கார்த்திகேயனுக்கு ரொம்ப நாளா சொந்தமா பிளாட் வாங்கணும்னு கனவு. எங்கெங்கயோ பார்த்தான், ஒண்ணு திருப்தியா அமையல. இளவரசியோட நிச்சயம் பண்ண நேரம் பாருங்க, அருமையான பிளாட் ஒண்ணு அமைஞ்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, இளவரசி அதிர்ஷ்டக்காரி தானே? அது மட்டுங்களா, எங்க பையனுக்கு கூடிய சீக்கிரமே கவர்மெண்ட் வேலை கைகூடும்னு ஜோசியக்காரரே சொல்லிட்டாருங்க. சொந்த வீட்டுல குடியேற அதிர்ஷ்டம், கவர்மெண்ட் வேலை, எல்லாத்தையும் அனுபவிக்கிற யோகம் உங்க பொண்ணுக்கு இருக்குங்கிறத தவிர வேற என்னங்க சொல்றது? எல்லாத்துக்கும் கால நேரம் கூடி வரணும் இல்ல? என்ன அப்படி சொல்றீங்க? கால நேரம்லாம் ஒண்ணும் இல்ல, இளவரசியோட அதிர்ஷ்டம் அப்படி. சட்டு புட்டுன்னு பாதி பணத்தை போட்டுட்டோம், அட்வான்ஸும் கொடுத்தாச்சு, இன்னும் பாதி பணம் தான். அதையும் கொடுத்துட்டோம்னா பிளாட் நமக்கு சொந்தமாயிரும்ல. இவர் எப்பவுமே இப்படிதாங்க, சொல்ல வந்ததை தெளிவாவே சொல்ல மாட்டாரு. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, இந்த லோன் போடுறது, இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு அல்லாடுறது, இதெல்லாம் இம்சை பாருங்க. அதனால முழு பணத்தையும் கட்டுறதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். பாதி பணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம், மீதி பணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா என் பையனும் மருமகளும் சந்தோஷமா வீடு கட்டி தனி கொடுத்தனம் போயிடுவாங்க. சொந்த வீடுனாலே ஒரு சந்தோஷம் தானுங்களே. அதான் பாதி பணம் உங்ககிட்ட கேட்குறோம். அது ஒன்றும் இல்லைங்க, பெருசா ஒரு 1.5 லட்சம் தான். என்னங்க இது, திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? ஏற்கனவே கல்யாண செலவு வேற இருக்கு. கவலையே படாதீங்க, இது கல்யாண செலவுல வராது, இது தனி. ஆனா லட்சக்கணக்குல புரட்டுறதுன்னா? லட்சமாங்க பெருசு? நம்ம குழந்தைங்களோட சந்தோஷம் தானுங்களே பெருசு. இப்போ நாம எதுக்காக கஷ்டப்படுறோம்? நம்ம குழந்தைங்கள சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தானுங்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம தான் வாடகை வீட்டுல குடுத்தனம் பண்ணி ஹவுஸ் ஓனரோட ஏச்சுக்கும் பேச்சுக்கு வேதனைப்பட்டு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதையே நம்ம பிள்ளைங்களும் அனுபவிக்கணும்னா என்னங்க நியாயம்? நமக்கு கிடைக்காதது அவங்களுக்காவது கிடைக்கட்டுமே. நாம கடனை உடனே பட்டா தானே அவங்க சந்தோஷமா கரையேறி வாழ முடியும். இனி நமக்கெல்லாம் என்னங்க இருக்கு? அவங்க நல்லா இருந்தா தானே நாம நல்லா இருப்போம்.
நம்ம பேரம்பேத்திலாம் கொஞ்சிக்கிட்டு கொஞ்ச காலத்தை ஓட்டிட வேண்டியதானுங்களே. அதுக்கு இல்லைங்க, வந்து நாங்க எங்க மகனுக்காக மட்டுமா நாங்க பேசுறோம், உங்க மகளுக்காகவும் தானே. வீட்டுக்கே இளவரசி இல்லம்னு தான் பேரை வைக்கணும்னு அவன் கராரா இருக்கான். இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? என்னங்க, அட்வான்ஸ் திருப்பி வாங்கிடுங்க. நீங்க கேட்ட பணத்தை நாங்க தந்துடுறோம். வேண்டாங்க, நாங்க கேட்டு நீங்க தரதா இருந்தா அது வேற மாதிரி கணக்காயிடும், வேற மாதிரி பேச்சாயிடும். இல்லீங்க, நாங்க தரோம். அது கூட ஒரு வாரத்துக்குள்ள தர முடிஞ்சா தாங்க, இல்லைன்னா நாங்க கொடுத்த அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கிறோம். ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தந்துடுறோம். அப்புறம் என்னங்க, இளவரசி இல்லம் ரெடி. நாங்க கிளம்புறோம். கல்யாண வேலைலாம் நிறைய இருக்கு. இந்த பாருங்க சம்பந்தி, இளவரசிக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். கொடுத்துன வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு தெரிஞ்சா போதும். என்ன சொல்றீங்க? சரி. அதுவும் இல்லாம இளவரசிக்கு பூ மாதிரி மனசு. பணத்துக்காக நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சா அவ மனசு கஷ்டப்படுவா. எங்க மருமக சந்தோஷமா இருக்கணும், அதான் எங்களுக்கு முக்கியம். அப்ப நான் சரி, கிளம்பி வாங்க. வர்றேன். வரோங்க. வர்ற சம்பந்தியம்மா. வாங்க. என்னங்க, எந்த தைரியத்துல சரின்னு சொன்னீங்க? கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கையில தான். அது சரிங்க, எனக்கு என்னமோ தேன் தடவுன மாதிரி பேசி பேசி நம்மள அவங்க தெருவுக்கு கொண்டு வந்துருவாங்களோன்னு தோணுது. ஏன் இப்படி பேசுற? வாழ போறது நம்ம பொண்ணு தானே. மாமனார் மாமியார் எப்படி இருந்தா என்ன, மாப்பிள்ளை தங்கம் தனி குடித்தனம் தானே இருக்க போறாங்க. அது போதாதா? நான் கிளம்புறேன். ஐயோ, மணி 9:15 போகுது. டேய் ஆரோக்கியம், இந்தா முதல்ல இந்த சட்டை அயன் பண்ணு. இத முடிச்சிட்டு பண்றேன். ஏப்பா டைம் ஆகுதுப்பா, இத அயன் பண்ணுப்பா. அதெல்லாம் பண்ண முடியாது. எல்லாரும் என்ன எழுப்பாம விட்டு போயிட்டாங்கப்பா. நீ வேற இத அயன் பண்ணு முதல்ல. இப்படி வை. சரி, இது சுப்பிரமணிய சட்டை தானே? ஆமா. அவனா அயன் பண்ணி போட மாட்டான், நானா எடுத்து அயன் பண்ணி வச்சிருக்கேன்பா. அவனுக்கு இருக்கிற நல்ல சட்டை இது ஒண்ணுதான்ப்பா. அதை போய் கேக்குற? ஆரோக்கியம், ஏன் தம்பி சட்டையை போடுறது உங்ககிட்ட நான் பஞ்சாயத்து பண்ணுமா? விடுப்பா. யாருக்கு ஆறுமுகம்? ஆறுமுகம், வெளியே போறப்ப 6 முகம் 7 முகம்னு கூப்பிட்டு போற காரியம் உருப்படவனா? வேலையை பார். அதுக்கு தான் கூப்பிடுறது. வந்துட்டான். அவ்வாடா, இப்பதானே நடுக்கெல்லாம் குறையுது. அட்ராக்கி இருக்கு. அண்ணா, என்னன்னு இன்னைக்கு லேட்டு? கிரு, நேத்தா சரக்கு ஜாஸ்தியா போச்சுல, காலைல எந்திரிக்கிறது லேட் ஆயிடுச்சு. எந்திரிச்சு பார்த்தா 9:45. ஓனர் கேட்டாருண்ணே உன்னைய, நேத்து சாப்பிட்ட சைடிஷுக்கு பைசா கொடுக்காம போயிட்டாம்ல. வெறும் 18 ரூபா. அதை வாங்கி தான் அந்த தாஜ்மஹால் கட்ட போறானாக்கும். ஏய், நியாயமா பார்க்க போனா நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணணும்டா. ஒவ்வொரு தடவை ஒரு குவார்டர் உள்ள போறப்ப 80 ரூபா வெளியே போகுது. வெறும் 18 ரூபா. பேசினாரு பையன், அதை வந்து உங்ககிட்ட வர கேட்டானா? விட்டு ஆறுமுகம், நம்ம எல்லாம் தண்ணி போட்டு தமிழ்நாட்டை வாழ வைக்கிற தியாகி ஆறுமுகம். நாம குடியோட குடுத்தனமா இருக்கிறனால தான் எல்லாம் குடியும் குடுத்தனமா இருக்கிறாங்க. டேய், சும்மா 9 பேசிட்டு இருக்காதடா. வந்த வேலையை பாடுறா. போடா, இன்னொரு குவார்டர் வாங்கிட்டு வா போ. அட்ரா அட்ரா கிரிப்புல அட்ரா. வேணா இன்னொரு குவார்டர் வாங்கிக்கலாம். நீ அடி. கிளாஸ் ஃபுல்லாக போயிட போகுது.
என்னண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சுப்பிரமணி. அப்புறம் என்னண்ணாச்சி எவ்வளவு வரவு வைக்க? அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். என்னண்ணாச்சி இதே 2 வாரமா சொல்லிட்டு இருக்கீங்க? வித்தா தானப்பா, நீ பாட்டுக்கு போட்டு போனா யார் என்ன பண்றது? இஷ்டம்னா மட்டும் போடு, இல்லைன்னா பிறகு வந்து கணக்கு முடிச்சு பாப்பா. பார்த்து செய்யுங்க அண்ணாச்சி. ஆ வீட்டுக்கு போறோம். போனதுக்கு அப்புறம் சாக்லேட் வாங்கி தரேன். சரியா? சரிம்மா. ஏய் நில்றே நில்ல. ஏய் நாடி கூப்பிட கூட போயினா இருக்க. நில்றே. என்னடி சொல்ல போயினா இருக்க. தெருவுல போற எவ்வளவு ஒருத்த கூட்டம் உன் புருஷன்டி. தாலையை கட்டி வாழ்க்கையை கொடுத்து ஒரு பிள்ளையும் கொடுத்த உன் புருஷன் மதிக்காம நீ பாட்டு போயிட்டா இருக்க. முதல்ல மனுஷனாவா, அப்புறமா புருஷனா இருக்கிறத பத்தி பேசுவோம். ஏய் என்னடி திமிரா பேசுற? தெனாடா வேற எப்படி பேசுறது? கால்ல விழுந்து சொல்லியாச்சு, காரி துப்பையும் சொல்லியாச்சு. உன் சவகாசமே வேணான்னு அப்புறம் எதுக்கு கூப்பிடுற? ஏன்டி சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? பொண்டாட்டியை வச்சு வாழ துப்புலன்னு அவன் அசிங்கமா பேசுறான். அந்த அசிங்கம் தாங்காம குடிச்சு உடம்பு கெட்டு போனதான் மிச்சம். அவமானமா இருக்கு. யாருக்கு அவமானம்? உனக்கா? எனக்கு தான் அவமானம். இப்படி ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டுட்டோமேன்னு என்ன சொன்ன? நான் போனதுனாலதான் நீ குடிச்சேனா? அடுக்குமா இது? நீ குடிச்சிட்டு பண்ண தொல்லை தாங்க முடியாம தானே நானே போனேன். என்னமா இவ்வளவு நீ பெத்த புள்ளன்னு பெருமையா பீத்திக்கிறியே? உன்னை பார்த்து என்னைக்காவது இவ அப்பான்னு ஆசையா ஓடி வந்து பேசிருக்காளா? உன்னை பார்த்தாலே ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறா. ஏன்? பயம். உன் மேல இருக்கிற பயம். நீ வளர்த்த புள்ள அதான் ஏதோ சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்க. நீ பத்தாதது உங்க அம்மா வேற. உன்னை என்கிட்ட பிரிச்சதே அந்த ராட்சசி தான். அம்மாவை பத்தி அனாவசியமா பேசாத. அவங்க இருக்கிறதுனால தான் இன்னும் நான் உயிரோட இருக்கேன். இல்லன்னா உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு எனக்கு தண்டவாளத்துல தலைய வச்சிருப்பேன். சொல்லுவடி சொல்லுவேன். பொண்டாட்டிய வச்சு வாழ வக்கில்லாதவன் சொல்ற இந்த ஊர் முன்னாடி பொண்டாட்டிய சாக கொடுத்துட்டான்னு சொல்லணும்னு உனக்கு ஆசை அதானே? செய்வடி, நீ செஞ்சாலும் செய்வ. இது பார், எனக்கு மானம் சூடு சொர்ணம் எல்லாமே இருக்கு. என்ன குறை சொல்ற இந்த ஊர் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். அதுக்கு நீ என் கூட வந்து குடும்பம் நடத்தணும். வா. ஏன் பண்ண கொடுத்து நல்லா பத்தாதா? ஏன் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? பண்ணதெல்லாம் மறந்துட்டு பின்னாடி வந்து கூப்பிடுற? ஏய் புருஷங்கார மரியாதையா வீட்டுக்கு கூப்பிடுறேன். வாடினா வராம என்னடி பேசினீங்க? 4 பேர் பாக்குறாங்க, பேசாம போயிட்டே இரு. ஏய் என்ன எவன் பார்த்தா எனக்கு என்னடி? என் பொண்டாட்டிய எங்க வேணா வச்சு கூப்பிடுவேன். அவமானமா இருந்தா பேசாம பின்னாடியே வா. ஏய் தெரு நாய் கூட உன் பின்னாடி வராது. இந்த அளவுக்கு நான் பேசிட்டு இருக்கேன்னா அது மாமாவுக்காக தான். அதையும் கெடுத்துக்காத, பேசாம போயிட்டே இரு. ஏய் இந்த பார், உன்னை கூட்டிட்டு தாண்டி போவேன். வா. ஏய் விடியா, கூட்டிட்டு போய் ஒருவேளை சோறு போடுறதுக்கு வக்க இருக்கா உனக்கு? ஏய் சோறா? சோத்துக்கு என்னடி பண்ணவா? மாட்ட நீயே ஒரு தண்ட சோறு. உன் தம்பி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல உடம்ப வளர்க்குற. வேணாப்பா, எனக்கும் வேணாம், என் பிள்ளைக்கு இந்த கதி வேணாம். என்னைக்காவது ஒரே ஒரு வேலை நீ உழைச்சு சம்பாதிச்ச காசுல சாப்பிட்டான்னு கேள்விப்பட்டாலே போதும். நீ கூப்பிட வேணாம், நானே உன் கூட வந்து வாழ்றேன். அதை விட்டுட்டு உன்ன மாதிரி எச்சியா வாழ என்னால முடியாது. என்னடி சொன்ன? அம்மா அப்பா அம்மாவை அடிக்காதீங்கப்பா. என்னடி ஓவரா பேசுற? யாரு எச்ச? நீ, உங்க அம்மா, உன் தங்கச்சி எல்லாரும் தான். மதிப்பு கொடுத்து வாடினா வர மாட்டியா? வாடி. கை விடியா. வாடி. வாடி. எல்லாரும் பேடிக்கு பாத்துறீங்க. விடியா. யாராவது பார்க்கல. அவளாவது வரட்ட சந்தோஷம். ஏய் விடியா. மரியாதை. உசனா உனக்கு அப்படியே ஆயிடுச்சு. யாராவது பார்க்கல. ஓடு. போ. என்னாச்சு? அடிச்சு கொண்டு இருப்பான். யாருமா? புருஷன். டேய் வாடங்க, வாடானா. என்னடா குடிச்சிருக்கியா? இல்லங்கம்மா, குடிக்கல. இல்லங்க, போய் சொல்றாரு, குடிச்சிருக்காரு. என்னடா குடிச்சிட்டு கட்டின பொண்டாட்டி நடு ரோட்ல வச்சு அடிக்கிறியா? இல்லம்மா, அதான் வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. எதுக்குடா வீட்டுக்கு கூட்டி போய் அடிச்சு கொல்றதுக்கா? சனினா சொல்லண்டி அப்படிலாம் இல்லன்னு. ஏய்
அம்மா என்னடா ஏன் முன்னாடி அவள மிரட்டியா? இல்லம்மா, சும்மா, அம்மா. ஏமா சம்பந்தப்பட்டவங்களை அழைச்சிட்டு வந்து ஸ்டேஷன்ல இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுமா. ஓ நின்னு வேடிக்கை பாருங்கன்னா எல்லாரும் என்ன நடக்குதுன்னு. ரோட்ல இழுத்து போட்டு ஒருத்த அடிப்பான், என்ன ஏதுன்னு கேட்காதீங்க. வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும் வந்துருங்க. போங்கம்மா, வீட்டுல வேலை இருந்தா போய் பாருங்க. போங்கம்மா. ஐயோ ஐயோ அடிக்காதீங்க மேடம், அடிக்காதீங்க மேடம். ஐயோ அம்மா, தாங்க முடியல, அடிக்காதீங்க அம்மா. ஐயோ ஐயோ பொம்பளை அடிக்கிறியா? அவங்க திருப்பி அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? பொம்பளை அடிப்பியாடா? அப்படி என்னடா குடிச்சா உங்களுக்கு தலைகால் புரியாம பொண்டாடி அடிப்பீங்க? அவ உன்னை திருப்பி அடிச்சா நீ என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணாலும் நீங்களா திருந்த மாட்டீங்களா? அடிப்பியாடா? சொல்லுடா, சொல்லு. நீ அவளை அடிக்கும் போது அவளை என்னடா கத்திருப்பா? அடி பின்னிட்டேன். இப்ப சொல்லு, அவன் மேல என்ன கேஸ் போடலாம்? வரதட்சணை கொடுமை, சித்திரவதை, கொலை முயற்சி எல்லாம் சேர்த்து போட்டுடலாமா? எழுதி கையெழுத்து மட்டும் போடு. ஜென்மத்துக்கு ஜெயில இருந்து வெளியில வராதபடி நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் பத்தாதுமா, அவனை தூக்கல போடுங்கம்மா. நீ யாருமா? இவ அம்மா. என் மக அவனை கட்டிக்கிட்டு கொடுமையத்தை அனுபவிச்சிருக்கா. அந்த குடிகார பையிலால சித்திரவதை ரொம்ப அனுபவிச்சிருக்கா. அவனை உயிரோட விடக்கூடாது. என்கிட்ட சிக்கிட்டான்ல, நான் பாத்துக்கிறேம்மா. இன்ஸ்பெக்டர்மா, ஏதோ தெரியாம குடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டான். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. நீ யாரியா? வக்காலத்தா? அவரு என் மாமனாருங்க. என்னடி மாமனாரு வேடனாருன்னுகிட்ட? அம்மா, இந்த ஆளு பொய்யும் பொருட்டு சொல்லி என் மக வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுட்டாமா. முதல்ல அவனை உள்ள போடுங்க. அத்தை, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? பாவம், அப்பா என்ன பண்ணுவாரு? ஏமா, இவன் யாரு? என் வீட்டுக்காரரோட தம்பி. ஏயா, உங்களுக்கு எல்லாம் வெக்கமானவே கிடையாதா? ஒரு தருதலைய பெற்றிருக்கீங்க, தெரு பொறுக்கியா இருக்கா, அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. இவனுங்கள்ட்ட என்னமா பேச்சு? உனக்கு அத்தனை பேரை தூக்கி உள்ள போடுங்கம்மா. அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. அந்த ஆள் பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? கைல்வழி அத்தை தானே, திட்டிட்டு போட்டோம். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படியே விட்டா அம்மா தலைக்கு மேல ஏறிடுவாங்க. நான் பாத்துக்கிறேன் மாமா. அங்க என்னடி பேச்சே? நான் இங்க பேசுறது இருக்கட்டும், நீ அங்க புரிஞ்சுதா பேசுறியா? நீ புரிஞ்சு பேசுறது? கொடுமைக்கார பாவியையும் அவன் குடும்பத்தையும் தண்டிக்க சொல்ற. அவர் குடும்பம்னா அதுல உன் பொண்ணும் பேத்தியும் தான் இருக்காங்க. அப்ப அவங்களையும் தண்டிக்க சொல்றியா? இவன் எப்படி குருட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா? நான் ஒண்ணு குருட்டுத்தனமா பேசல. ஆம்பளைங்க இப்படி தப்பு பண்ணா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தான் கண்டிக்கணும், திருத்தணும். ஆனா அக்கா என்ன பண்ணா? அவர் தப்பு பண்ணாருன்னு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டா. அப்ப அந்த ஆளு யார் திருத்துறது? நடந்ததுக்கு பாதி காரணம் அந்த ஆள்னா மீதி காரணம் அக்காவும் தான். அவளையும் தண்டிக்க சொல்லு. எதுக்குடி? எதுக்கு? தாலி கட்டிக்கிட்ட பாவத்துக்கா? அதே மாதிரி தானே அவங்களும். அவரை பெத்த பாவத்துக்கும் கூட பிறந்த பாவத்துக்கும் அவங்களையும் தண்டிக்க சொல்றியா? ஏன் இவங்களுக்கு மட்டும் வாதாடுற? அந்த குடிகாரனுக்கு சேர்த்து வாதாட. ஏன் வாதாட கூடாது? அவரை ஜெயில பொண்ணு துடிக்கிறியே. நாளைக்கு உன் பேத்தி அப்பா எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவ? ஜெயில இருக்காருன்னா? இதுல குழந்தை மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் யோசிச்சு பாத்தியா? உன் பொண்ணுதான் கஷ்டப்படுறானா அவ பொண்ணு சேர்ந்து கஷ்டப்படணும் நினைக்கிறது எவ்வளவு கொடுமை. ஏமா, ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. கம்ப்ளைண்ட் எழுதி கையெழுத்து போட போறியா இல்லையாமா? மேடம் ஒரு நிமிஷம். அக்கா வாக்கா. ஏய், எங்கடி அவளை கூட்டு போற? அக்கா நீ வாக்கா. ஏய் சித்தப்பா. ஏய், என்ன சித்தப்பா செத்தப்பான்னு இரு இங்க. அந்த முகத்தை பாருக்கா, பாவமா இல்ல? அதுக்காகவாது மாமா விட சொல்ல. குழந்தை நம்ம ஷாமிலிய சொன்னேங்கா.
நானா இருந்தா அந்த முகத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா என்ன நடு ரோட்ல போட்டு அடிச்சாண்டி. அதுக்குதான் போலீஸ்காரங்க போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்களே. அது போதாதுன்னா இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி மாமா கிட்ட எழுதி வாங்க சொல்லலாம். ஆனா அம்மா வாய மூட முடியாதே. இத்தனை வருஷமா மூட முடிஞ்சதா இப்ப மூடுறதுக்கு? அப்போ விட்டுடலாங்கிறியா? ஒரே ஒரு தடவை அந்த முகத்தை பார்த்து முடிவு பண்ணு. சரிடி, இதான் கடைசி தடவை. எனக்கு இதுவே போதும்க்கா. சரி வா. என்ன சொல்லுமா? கேஸ் எல்லாம் வேணாம் மேடம். நீ ஏண்டி இவ பேச்ச கட்டிட்டு ஆடுற? அவனை எல்லாம் இப்படியே விட்டா தலைக்கு மேல ஏறிடுவாமா. இல்ல, நீங்க எழுதி வாங்கிக்கங்க. இன்னொரு தடவை இதே மாதிரி பண்ணா ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. உன் பேச்செல்லாம் கேட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாதம்மா. கான்ஸ்டபிள், அவனை வெளில அனுப்பு. ஓகே மேடம். கணேஷ் வந்துட்டியா? வந்துட்டு சுப்பிரமணி. பா கிளம்புங்கப்பா. சரிப்பா. கணேஷ் சட்டை அண்ணனுக்கு போட்டு உங்களை வீட்டில் விட்டுரு. சரி வாங்கம்மா போலாம். ரொம்ப நன்றி கேள்வி. எனக்கு எதுக்கு மாமா நன்றி? இது என் கடமை. நான் வரேன். வேண்டாமா, சுப்பிரமணி கொடுத்துட்டாரு. அவ யாரு காசு கொடுக்க? இத பார், ஒழுங்கா நீ காசு வாங்கிக்கல, எங்களை எங்க இருந்து ஏத்திட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுடு. நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ போ. இந்தாங்க வச்சுக்கோங்க. வேண்டாமா, பரவாயில்ல, நீ வீட்டுக்கு போ. சரி, நான் கொடுத்தேன்னு சொல்லிடுங்க. நான் ஏதோ பூ வியாபாரம் பண்ணி தலையெழுத்தேன்னு பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். பாரு, இன்னைக்கு வியாபாரத்துக்கு வந்த பூவெல்லாம் வீணா போச்சு. கழிச்சல்ல போறவன் என் குடும்பத்துக்கு வந்து சேர்றான். வாழ வந்த பொண்ணை நடுத்தருவுல விட்டுட்டு ஆட்டோவுக்கு பணம் தரலாம். ஆட்டோவுக்கு. அம்மா, சுப்பிரமணி மாமா அக்காவை நடுத்தருவுல விட்டாரு. என்னடி வாமா, அவன் அப்படி சொல்லாத எத்தனை தடவை சொல்லிருக்க. நினைச்சாலே பத்திக்கிட்டு எரியுது. எனக்கு கூட தான் நீ பண்றத பார்த்தா சமயத்துல எரியுது. அதுக்காக உன்னை அம்மான்னு சொல்லாம ஆயான்னு சொல்ல முடியும்? பிஞ்ச சேப்ப வந்துரும். கூட பிறந்தவ வாழ்க்கை நாசமாச்சு. அது உனக்கு முக்கியமா தெரியல. அவன மாமான்னு கூப்பிடணுமா, அதுதான் முக்கியமா தெரியுது. தபார், பொழப்புக்காக பாட்டு பாடு, அதோட நிறுத்திக்க. அவனுக்காக பெண் பாட்டு பாடாத. எல்லாம் எனக்கு தெரியும். என்னன்னு தெரியும்? உங்க அப்பா நடுத்தருவ தவிக்க விட்டுட்டு அம்போடு செத்து போயிட்டான். உங்க ரெண்டு பேரையும் பூ வைத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கின பாரு. எக்கேடு கட்டு எருக்கு பறிச்சு போகணும். அப்படி விட்டு இருந்தா அப்ப தெரியுண்டி இதுக்கு என்ன அர்த்தம்னு. அக்கா, அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் திட்டுறது புலம்புறதுமே வேலையா போச்சு. நீ அது கொஞ்சம் சும்மா இரு கையில. அம்மாவை சும்மா இருக்க சொல்லுக்கா. காமால கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளுங்கிற மாதிரி அம்மாவை பாக்குறவங்களை எல்லாம் கெட்டவங்களா நினைக்கிறத நிறுத்த சொல்ல. கெட்டவளாடி சொல்லிடி. நான் கெட்டவளா? நான் ஒண்ணு அந்த அர்த்தத்துல சொல்லல. ஏன் சொல்ல வேண்டியதானே? அதை மட்டும் ஏன் குறை வைக்கிற? புருஷனும் இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடுச்சு. இன்னொரு பொண்ணு என்ன எதிர்த்து பேசுது. ஐயோ, இந்த பாவிக்கு இதெல்லாம் தேவைதானா? எப்ப பாரு வாயை திறந்து மூடுறதே இல்ல. என்னடி என்ன முணுமுணுக்கிற? நீ எதையாவது அங்க பழப்பிட்டு நான் என்னமோ முணுமுணுத்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு? வாய் வாய் வாய். இந்த வாய் அவனுகிட்ட காட்ட வேண்டியது தானே. அந்த குடிகார குடும்பத்துக்காக பறிஞ்சு பேசுறிய. என்னைக்காவது அவனை ஏன்னு கேட்டிருக்கியா? என் வயித்துல பிறந்து என்னையே எழுத்து பேசுதுக்கு எல்லாம் என் தலை எழுத்து. என் பொழப்பே நாரி கிடக்குது. என்னங்கம்மா? என்னது? பிரியாணி பொட்டல இருக்குமா? ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? இல்ல, ராத்திரி ஆயிடுச்சு, இனிமே எங்க சமைச்சு சாப்பிட போன்னு சொல்லிட்டு சுப்பிரமணி தான் வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? எங்களுக்கு சோத்துக்கு வக்கல நினைச்சிட்டானா? பெரிய அன்னதானம் பண்றானா? வள்ளல் நினைப்பு. கட்டின பொண்டாட்டிக்கு பெத்த பிள்ளைக்கு ஒருவேளை சோறு போட வக்கில்லாதவன் தம்பி பிரியாணி கொடுக்கறானா? பிரியாணி கொண்டாடி இந்த பொட்டலத்தை. சரி, நான் வரமா. என்னமா நீ? மாமா கொடுத்தமிச்சிருக்காரு. சூடு சொன்ன உள்ளவ அத வாயில வைக்க மாட்டான். சும்மா இரு. ஏற்கனவே அவ தூங்கி வழிச்சிட்டு இருக்கா. உன் வீராப்பெல்லாம் அவ வயித்துக்கு புரியாது. ஷாம்லி,
குட்டி கொடு அதை எச்ச சோறாக்கு. இந்த வீட்ல யார் என் பேச்சு கேக்குறாங்க? ஒருத்தர் என்ன மதிக்கிறது இல்ல, எல்லாம் என் தலை எழுத்து. ஜானகி, நீ ஏண்டி அப்படியே உட்கார்ந்திருக்க? பாத்திரத்தை எடுத்து போட்டு வளர்க்க வேண்டியது தானே? அம்மா நீ வந்து சாப்பிட. நீங்களே கொட்டிக்குங்கடி. நான் ஒண்ணு சொர்ணம் இல்லாதவல்ல, எனக்கு தரைய சோறு வடிச்சுக்கிறேன். பிரியாணியா பிரியாணி. பாதி பணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். மீதி பணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா என் பையனும் மருமகளும் சந்தோஷமா வீடு கட்டி தனி கொடுத்தனம் போயிடுவாங்க. அது ஒண்ணு இல்லைங்க பெருசா, ஒரு 1.5 லட்சம் தான். அது கூட ஒரு வாரத்துக்குள்ள தர முடிஞ்சா தாங்க, இல்லைன்னா நாங்க கொடுத்த அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கிறோம். என்னங்க என்னங்க யோசனை? மரக்கடை சாமி கண்ட வர சொன்னார் சொன்னீங்களே, போலையா? போகணும். என்னங்க நீங்க நேரம் வருதுன்னு நினைக்கிறீங்களா போகுதுன்னு நினைக்கிறீங்களா? சீக்கிரம் கிளம்புங்க. இல்ல, நம்ம சம்பந்தி வந்துட்டு போனதுலேருந்து மனசே சரியில்லை. தெரியும், அதான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. மெதுவா பேசு, குழந்தைங்க காதுல விழுந்துட போகுது. அதெல்லாம் ஒண்ணு விழாதுங்க. சின்னவ குளிச்சுக்கிட்டு இருக்கா, பெரியவ வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா. நீங்க என்னமோ சொல்லணும், நீங்களே சொல்லுங்க. அவங்க இடம் வாங்க பணம் கேட்டாங்களே, அது விஷயமா என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதுக்கு எங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அது சொல்றதுக்கு தைரியம் வரல. பொண்ணை பத்தவனுக்கு என்னைக்கு தைரியம் இருந்தது சொல்லு? நிச்சயமான கல்யாணம் சங்கடம் இல்லாம நடந்து முடிக்கணும்னு தான் ஆசைப்படுவான். நானும் அப்படித்தானே. அதுக்காக பணத்தை வாரியா கொடுக்க முடியும்? நம்ம கிட்ட இருந்தா பரவாயில்லைங்க, எடுத்து கொடுக்கலாம். நாமளே கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்றோம். இதுல இடம் வாங்கறதுக்கு நம்ம பணம் கொடுக்க முடியுமா? அவங்கள பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? கல்யாண செலவுல இது சேராதான். எவ்வளவு தந்திரம் பாத்தீங்களா அவங்களுக்கு? எப்படி பேசணும்னு அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுங்க. அவங்க சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டினீங்க. இப்போ தலையை கவுந்துக்கிட்டு உக்காந்துருக்கீங்க. இந்திரா, நம்ம பொண்ணு வாழ போற இடத்துல அதுக்குன்னு ஒரு கௌரவம் வேண்டாமா? அதனால தான் ஒத்துக்கிட்டேன். நாளைக்கே நம்ம இளவரசி அந்த இடத்துல வீடு கட்டி குடியேறும் போது எங்க அப்பா கொடுத்த காசுன்னு பெருமையா நினைச்சுக்காத. அதுக்காகத்தான் இந்திரா, நாளைக்கே நம்ம அந்த வீட்டுக்கு போகும்போது அப்பா வாங்க அம்மா வாங்கன்னு இளவரசி சந்தோஷமா கூப்பிடுவாளே, அதுக்காகத்தான். நாமளும் கௌரவமா நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒருவேளை சோறு சாப்பிடுவோமே, அந்த சந்தோஷத்துக்காகத்தான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கும் போது இருந்த தைரியம் பணத்தை புரட்டணுங்கும் போது காணாம போயிடுச்சு. அப்படிதானேங்க? 1 2 லட்சத்துக்கு மேலன்னா சும்மாவா? அம்மா இத வந்துட்டேம்மா. ஏங்க அப்புறம் பேசிக்கலாம், உள்ள வாங்க. இந்திரா, உள்ள பீரோல மரக்கடை கணக்கு சீட்டு இருக்கு, இடு. அம்மா டிஃபன் கட்டிட்டியா? ரெடி பண்ணிட்டேம்மா, எடுத்துக்க. அப்பா மரக்கடை சீட்டு கேட்டாரு, கொடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, என்னங்க என்னங்க இதுல எந்த நகை காணுங்க? வெளியாளுங்க யாராவது வந்தாங்களா? ஆமா, இது பெரிய பங்களா, 88 வாசப்படி இருக்கு. வரவங்க போறவங்க தெரியாம இருக்கிறதுக்கு நீங்க வேற சும்மா இருங்க. நீ பக்கத்து வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வீட்டை திறந்து போட்டுட்டு தானே போறேன். ஆமா, என்னையே குத்த சொல்லுங்க. என் ஊர்க்காரர் மூலியமா மேல் இடத்துலயே நான் பேசிட்டேன்பா. ஒரு 5 வெட்டினா சண்முகத்துக்கு SC போஸ்ட் கன்ஃபார்ம். 5னா 5 லட்சமா? பின்ன. ஹலோ ஹலோ இளவரசி, நான் அம்மா பேசுறேம்மா. சொல்லுமா, என்ன விஷயம்? உங்க அப்பா மரக்கடைக்கு போயிருக்கும் போது மரம் கால்ல விழுந்து அவருக்கு அடிபட்டுருச்சுமா. வருங்கால மாமனாருக்காக வருங்கால மாப்பிள்ள கட்டுறாரு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். கொடுத்து வச்சவங்க. மாப்பிள்ள வந்து சொல்லுங்க. நேத்து ஆஸ்பத்திரியில பணம் கேட்டு